ஸ்ரீமதே ராமானுசாய நமः. ஸ்ரீ வரவரமுனியே நமः. ஸ்ரீ ஸ்தலசே நமः குரவே நமः. இன்று மார்கழி மாதம் 26வது நாள். இன்று திருப்பாவையின் 20வது பாட்டை நாம் அனுபவிக்கலாம். மாலை மணிவண்ணா மார்கழி நீராடுவார் மேலையார் செய்வனர்கள் வேண்டுவனக் கேட்டு ஞானத்தை எல்லாம் நடுங்கும் அருள்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சு கண்ணியமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சாலப் பெரும்பதையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளையலோ எம்பாவாய் என்று இந்த பாசுரத்தை ஆண்டாள் பாடுகின்றார். கோபியர்கள் அன்புடையவனே, நீலரத்தனம் போன்ற வடிவுடையவனே, ஆளின் இளந்தளிர்களில் கண்வளர்த்தருள்பவனே, மார்கழி நீராட்டத்திற்காக அதாவது நோன்புக்காக முன்னோர்கள் செய்யும் கிரியைகளுக்கு வேண்டும் உபகரணங்களை கொடுக்க வேண்டும். அது என்னென்ன உபகரணம் என்று சொல்லுகின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். உபகரணம் என்னென்ன வேணுன்ட்டு ஞானத்தையெல்லாம் பூமியை முழுக்க பூமி முழுவதும் நடுங்கும்படியான அந்த துவனியால் ஒலிக்கக்கூடிய பால் போல் வெள்ளை உடையதான உன் பாஞ்சஜன்யம் என்ற சங்கத்தையும், அது மட்டும் இல்லை, ஒரு பாஞ்சஜன்யம் இல்லை, அதேபோல் பல சங்கங்களையும் மேற்கொண்டு நாங்கள் வருவதையும் போவையும் ஒலிப்பதற்கு அறிவிப்பதற்கு ஒரு பறை மேளம் மாதிரி இருக்கும். பறை மட்டும் டும் டும் டும்னு தட்டிட்டு போவா பறை. அதையும் நாங்கள் வருவதை அறிவிக்க, போவதை அறிவிக்க, வந்ததை அறிவிக்க பல்லாண்டு பாடுபவர்களையும் உன்னையும் எங்களையும் காட்டுவதற்காக மங்கள தீபங்களையும் துவஜம் கொடியையும் மேல்கட்டையையும் எங்களுக்கு தந்து அருள வேணும் அப்படின்னு கேட்குற வாழலாம். மேல்கட்டு என்னன்னு தெரியுமா? பெருமாள் ஏழச்ச திருவீதி புறப்பாடு எழுந்தழைச்ச மழைப்படாமல் இருக்கிறதுக்காக 4 கம்பை நட்டு மேலே துணி இது மாதிரி போட்டு பந்தல் மாதிரி போட்டு அவள் மழை அதெல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக மறைக்கிறது தான் மேல்கட்டி அப்படின்னு பேர். அதுக்கு அதை எங்களுக்கு நீ தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்குறான். இப்போ இவா சொல்கிறது எப்படின்னாக்க, எங்களுக்கு நாங்கள் ஆசைப்பட்டு சொல்லி வந்தவர்கள் இவனை கண்டு என்ன செய்கிறா அப்படின்னாக்க, உன்னை நாங்கள் முன்னாடி எப்படி கூட்டோம்? நாராயணன் பையத்து என்ற பரமனே, தேவாதி தேவனே என்று உன்னுடைய மேன்மையான சொரூபத்தை சொல்லி நீ மேன்மையான சொரூபம் உடையவன் என்பதை நினைத்திருந்தோம். அது எப்போ? உன்னை பார்க்காத போது. உன்னை பார்த்த பின்பு என்று எப்படி ஆச்சரியமா அத்தனை அழிஞ்சு போயிடுத்து. நாராயண பையத்து என்ற பரமன் தேவாய தேவன்லாம். நீ அன்பே உருவானவன், அன்பே உன் உருவம் என்று நாங்கள் அறிஞ்சோம் என்று உருகிறார்கள். ஸ்ரீராமாயணத்தில் பிரதானமான குணமாக சரணாகதர்சனம்னு பேர். அது அறுதியிட்டால் பிராட்டி, சீதா பிராட்டி. மமப்பிராணாகி பாண்டவா தியானி துவாத்மைவ மே மதம் என்று கண்ணனாலேயே நிலையிடப்பட்டதாய் மகாபாரதத்தை பிரதானம் என்னன்னாக்க, ஆசிரியர்கள் மேலே வியாமோகம், அதாவது காதல், ஆசிரியர்கள் மேலே கண்ணனுக்கும் எம்பெருமானுக்கும் மகாகாமம், இந்த குணத்தை தான் மாலே என்று குறிப்பிடப்படுகிறது. அன்புடையாரெல்லாம் இவனை கண்டதும் தாங்கள் அன்பை காட்டிலும் பல்லாயிரம் மடங்கு விஞ்சிய அன்புடையவன் இவனே என்று
முடிய கட்டினார்கள். நம்ம கண்ணு மேலே அன்பு செலுத்துகிறோம்ப்பா, அந்த அன்பை காட்டிலும் அவன் செலுத்துகிற அன்பு இருக்கு இல்லையா, அது எண்ண முடியாது, பல்லாயிரக்கணக்கானது அப்படின்னு சொல்லிக்கொண்டே போகின்றார்கள். அதன் பிறகு கண்ணன் கேட்குறான், ஏம்மா வந்துட்டீங்க எல்லாரும், ரொம்ப சந்தோஷம், என்னை பார்க்கணும், நீங்கள் பார்த்துட்டீங்க, சம்பாதம் பண்ணிட்டுருக்கீங்க, என்னுடைய பேரன்பனை எப்படி அறிஞ்சிருந்தீங்க அப்படிங்கிறது கேட்கச்சே என்ன சொல்கிறான்னா, நீ அன்பு இல்லாதவனாக இருந்தாக்க, ஹிம்சை செய்கிறவனாக இருந்தாக்க, உன்னை விட முடியாமல் செய்வதென்றோ உன்னோட அழகு இருக்கு இல்லையா, நீ அன்பு இல்லாதவனாக இருந்தாலும் எங்களை ஹிம்சை பண்ணுறவனாக இருந்தாலும் உன்னை வடிவழக இருக்கணும், அந்த வடிவழை சொல்ல மாளாதப்பா, அதுதான் எங்களை வரவழைக்கிறது அப்படிங்கிற வாழலாம். அதன் பிறகு ஒரு காரியமானது என்னன்னாக்க, என்று மனத்துக்கினியானே என்று இதை பாரு யசோதை சொல்கிறாளாம். கண்ணை சொல்கிறான், அம்மா நீங்கள் சொல்கிறீங்க மாலே மணிவண்ணா அப்படின்னா சொல்லின்னு இருக்கீங்க, இந்த வார்த்தை கேட்டு கேட்டு என் காது பிடிச்சி போச்சு. யசோதை சொல்லியிருக்கா, என்றும் எனக்கு இனியானே என் மணிவண்ணனே என்று யசோதை பல பாராட்டுறதுனால இதெல்லாம் எனக்கு பெரிய பேச்சே கிடையாது, மணிவண்ணா அப்படிங்கிறதெல்லாம். அழுவர் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, அதுபோல் கிருஷ்ணன் சொல்கிறான், என்ன அழகன் மணிவண்ணன் என்று சொல்லியிருக்கீங்களே, நீங்கள்லாம் இந்த மூலகுக்கு உள்ள அப்சரஸ்களோடையோ இல்லாட்டி யாரோடையும் உங்களால் உங்களுக்கு தகுமையாக நேரடியாக நிற்க தகுபவர் யார்? ஒரு அப்சரசும் கிடையாது. அவ்வளோ மேன்மையான நீங்கள், அழகுடைய நீங்கள், என்னப்பே அழகுடையவன் புகழைகளை தொட்டா கருப்பேன், என் கருப்பேன் உங்களை தொட்டவன் என் கருப்பை உங்கள்கிட்ட ஒட்டின்றோம், அப்பேற்பட்ட கற்பனான என்னை நீங்கள் மணிவண்ணன் கூப்பிட்டேன், உங்கள் அழகுக்கு என்னோட அழகு உரப்போட கூட காணாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் என்ன சொல்கிறான்னாக்க, இவ்வாறு ஒரு கிருஷ்ணர் சொல்லி கொண்டு வரும்பொழுது அப்புறம் இவர் சொன்ன வார்த்தையை கேட்டு இன்னும் கொஞ்சம் அவளை சீண்டி போய் கேட்கணும் அப்படின்ட்டு அவளை கேட்குறான் கிருஷ்ணன். ஏம்மா நீங்கள் சொல்லும் மார்கழி நீராட்டத்திற்கு பிரமாணம்னா என்ன? ஏதாவது பிரமாணம் காமிக்கும். மார்கழி நீராட போட்டு நோன்பு நோக்க போகிறீங்களா, ஏதாவது பிரமாணம் இருக்கா காமிங்கோ, அதாவது அத்தன்டிகேட் டாக்குமெண்ட்ஸ் எதாவது இருக்கா காமிங்கோ அப்படிங்கலாம். ஸ்வர்காமோ யஜதே, சொர்க்கத்தை விரும்பவன் ஜோதிஷ்டமயாகம் செய்யணும். அது வித்யாசிதவிய, பரமாத்மா தியானம் செய்யக்கூடியவன் என்கிற போல அந்த யாகத்தை செய்யணும். இதோட வேதங்கள் உங்களுக்கு சொல்கிறதே ஒன்றும் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி நோன்பு நோக்க போகிறேன், மார்கழி மாதம் குளிக்க போகிறீங்கன்னு சொல்லவே இல்லையே. இந்தந்த கிழக்கு இந்தந்த யாகம் செய்யறது, நோன்பு நோக்கிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. அவள்லாம், அப்பா நாங்கள் நோன்பு நோத்துன்ருக்கோம், இங்கே நோன்புக்கு நீங்கள் பிரமாணம் காமிங்க, எங்களுக்கு பிரமாணம் தேவை கிடையாது. நீ சொன்ன பிரமாணங்களை காட்டிலும் மேலான பிரமாணத்தாலே சித்திப்பது தான் இந்த மார்கழி நீராட்டமான நோன்பு அப்படிங்கிறான். அவ்வாறு சொல்லும் பொழுது ஒருத்தர் பெரிய மக்கள்லாம் ஒரு விதியை அனுஷ்டிக்கும் போது, ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு விதியை வச்சு அனுஷ்டிக்கணும். அதாவது அவ்வாறு ஒரு விதியை கொண்டு அனுஷ்டிக்கச்ச பலன் கிடைக்கிற அந்த விதி மேலே சந்தேகமே இருந்துருக்கும். சிஷ்டாச்சாரத்தை கொண்டு அனுஷ்டிக்கும் போது பிற பலன் அடைவதை பார்த்துருக்கச்ச சந்தேகமே வராது. அதனால் இதுக்கு எங்களுக்கு எந்த பிரமாணமும் தேவையில்லை, சிஷ்டாச்சாரத்தை கொண்டு நாங்கள் செய்கின்றோம் என்கின்றார்கள். அப்புறம் சரிதானம்மா, ரொம்ப சந்தோஷம் வந்துட்டீங்க, நீங்கள் என்னென்ன செய்வனர்கள் வேண்டுவன, மேலையார் செய்வனர்கள் வேண்டுவனங்கிறீங்களே, உங்களுக்கு என்னென்னமா வேணும் சொல்லும் பொழுது முன்னோர்கள்லாம் லோக சங்கிரகத்துக்காக
நமக்கு வேண்டாத காரியங்களை செய்வார்கள். அவற்றை தள்ளிட்டு நாம் ஆரம்பித்த காரியத்திற்கு அபேட்சிதமாய் நம் ஸ்வரூபத்துக்கு விரோதம் வராத வகையான காரியங்களையும் அவற்றுக்கு வேண்டியவைகளையும் தரணுங்க. அப்படியா கேட்டு ஏங்குச்சு, சரிம்மா ரொம்ப சந்தோஷம், நாங்கள் நீ சொன்ன அத்தனையும் ஒத்துன்ட்டேன், அபேட்சைகள்லாம் உனக்கு எந்த இல்லைங்க மாறா அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன், அப்பேற்பட்ட பொருளை எங்கிட்ட கேளு அப்படிங்கிறான். அதுக்கு பேர்பட்ட காது கொடுத்து கேளுப்பா எங்கள் வேண்டுங்கிற உபகரணத்தை அப்படின்னு சொல்கிறா அவன். சொல்லும் பொழுது காது கொடுத்து கேட்பாயாக நீ சொல்லுவானே, தேவையில்லையே. ஏன் அப்படின்னா மணிவண்ணான் இவாளெலாம் அவனோட அழகில் ஈடுபட்டிருக்கிறாக்களை இவனும் அவர்களுடைய சௌந்தரிய ரூப சௌந்தரியங்களில் மூழ்கி இருக்கிறதுனால கேட்டியேல் அப்படின்னு உணர்த்துகிறார்கள். அதுக்கு என்னன்னா, நீ கேட்காவிட்டான்னு வச்சுக்கோங்க, நாங்கள் விரும்பியது பெறாமல் பட்டுன்னு கிடக்க நீ சாப்பிட்றது போல் இருக்கு, நீ கேட்காம இருக்கிற எப்படி இருக்குன்னாக்க நாங்கள் பசியோடு இருக்கோம், நீ சாப்பிட்றது போல் இருக்கு, நம்மளால் சாப்பிட்டுன்னு இருக்க பசியை பார்த்துட்டு அப்படிங்கிற. மதுரா மதுரா லாபா லாபா, இனியவன் இன்சொற்களை பேசுபவன். உங்களை தேர்மொழிகள்லாம் கேட்டமான மக்களமாக இருக்க பேசுங்க, மக்களமாக கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தேனில் பாய் மாதிரி இருக்குங்கச்சே. உனக்கு என்னன்னு கேட்குறா, ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாதிதன்யமே போர்மரசங்கங்கள் போய்பாடு உடையனவே அப்படிங்கிறாவா. அப்போ ஞாலத்தின் ஊதின்னு இருக்கப்பார், சங்கூதின்னு இருக்கப்பார், அப்பேற்பட்ட வெண்மையான சுத்தமான பாஞ்சதன்யங்கள் இவங்களுக்கு போர்க்களத்தில் ஊதறிய சப்தத்தை கேட்டு எதிராக நடுங்கி போயிடுறாள். அப்பேற்பட்ட நாங்கள் ஊதிக்கொண்டு வருவதற்காக பாஞ்சஜன்யத்தை எங்களுக்கு கூட அப்படிங்கிறான். அதாவது எப்படி ஊதினான உலகமெல்லாம் அதிர்றது தான். கௌரவ பீட்டத்தில் கௌரவ யுத்தத்தை இதில் குருஷேத்திர ஊதின்னு கச்ச சகோஷோ தார்தராஷ்டிரானாம் ஹிருதயானி விதாரியது. இப்போ ஊதின சங்கு முழக்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, துரியோதனர்கள் அத்தனை பேரோட மனசை ரெண்டாக பிளந்துதான். அவனை மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற பாக்கி அசுரர்களை மனதையும் நினைக்க அப்பே தோற்று போயிட்டாளாவா எல்லாருமே. அப்பேற்பட்ட ஊதி கொண்டிருக்கின்றாயே, அந்த சங்கை எனக்கு கொடு அப்படிங்கச்ச. நம்ம தான் பயப்படுறீங்க, எப்படா விரோதிங்கிறேன்னா யாரை விரோதின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, விரோதி கிடையாது, யார் இருப்பா, எனக்கா துரியோதனெல்லாம் அந்த ஊதின்ட்டு உட்காந்துட்டு இருந்தேன், உங்களுக்கு யாரா விரோதின்னு கேட்கச்ச, உனக்கு துரியோதனாதிகள் அசுரர்கள்லாம் இருந்தாங்க, வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க, சிசுபாலம் போடுறவங்களாம் இருந்தான், எங்களுக்கு யார் விரோதின்னா அடியார்கள் இந்த ஓசை கேட்க ஆசைப்படுவதாலே இருக்கு. நீ என்ன செய்யலைன்னா, ஞானம் என்ற பதம் உலகில் உள்ள பாகவத அபச்சாரர்களை பாகவத விரோதிகளை குறிக்கக்கூடிய சொல் இது அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து. அப்புறம் ஒரு பாஞ்சசனிதில் என்னன்னாக்க, கடலில் பிறந்த கருதாது பஞ்சனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தல திடலில் குடியேறி என்கிற பிறந்தவன கடலையும் வளர்ந்த இடமான கடலையும் வளர்ந்த இடமான பாஞ்சஜன்யனோட உடலையும் அசுரன் விட்டு உன்னை ஒரு கணமும் பிரியாதிருக்கும் பாஞ்சஜன்யம் அவனை கிளம்பி வந்து கொடுத்தோம். பாஞ்சஜன்யம் இப்போ அவனை விட்டுட்டு உங்கள் கையில் ஏறிண்டு எடுத்து உன்னை வந்து உங்கள் விட்டு ஒரு கணமும் பிரியாது. அவன் பாஞ்சஜன்யத்தை போல பரசங்கங்கள் எனக்கு வேணும் அப்படிங்கிற. அம்மாக்கிட்ட ஒரே ஒரு பாஞ்சஜன்யம் தான் இருக்குது, அதை நான் அவளை கொடுத்துட்டேன்னாக்க நான் என்ன செய்கிறது ஊதுறதுக்கு அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, இவ்வாறு போய்பாடு உடையனாக்க என்ன வார்த்தை, புகழுடையவான என்ற பொருள் அது கொள்ளலாம். போய்பாடு புகழுடைய பொருள் கொள்ளலாம். கண்ணனை எதிர்பார்த்த ருக்மணி பிராட்டியை பாஞ்சஜன்யம் சங்க ஊதி சங்கொலி என்று ஊதி தன் வருகையை அவளுக்கு தெரியப்படுத்தி
அவளை தரிக்கச் செய்து உயிர் தரிக்க செய்து, அதாவது வரலன்னு பயந்துட்டு இருக்க, வரமாட்டான்னு பின்னாடி வந்துட்டான்னு என்ன செய்கிற ருக்மேன். அதனால் தான் பயந்துட்டே வருவானோ ஊதிண்டே வரானோ வந்துட்டுருக்கேன் அப்படின்ட்டு நான் வர்றேன். அந்த ஒலியே அவளுக்கு ருக்மணியா நம்ம ஆள் வந்துட்டார் நம்ம கிருஷ்ணன் அப்படின்ட்டு திருப்தியாக இருக்கும். அவ்வாறு இருக்கும் பொழுது தரிக்கச் செய்து பூங்கொள் திருமுகத்து மடுத்துவதிய சங்கோலி என்று அன்புடையவர்களாலே போற்றப்படும் புகழையும், சங்கரையா உன் செல்வம் சால அழகியது நாச்சியார் திருமணம் சொல்கிறது போல அப்பேற்பட்ட சங்கங்களை எங்களுக்கு விசேஷமாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்புறம் இவன்னு கேட்குறான்னா, சால பெரும்பறைன்னா பெரிய பறைகள் வேணும், மோளம் கொட்டிண்டு நாங்கள் புறப்பட்டு வருவதை தெரிவிக்கவும் சங்கை வேண்டினார்கள். வரப்போது ஊதிண்டு வரைச்ச சங்கு வரப்போனா தெரிஞ்சு போச்சு, வரலாம் நோம்பு நோக்கிறதுக்கு. திரும்பி போகாச்ச பறைய கொட்டின்னு டொம் 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 டொம்னு முடிஞ்சு போடுத்து பறைய கொட்டின்ட்டு போவார்கள். எங்களுக்கு போகும்போது வரைக்கு கொண்டு பறையன்னு வாத்திய விசேஷத்தை கேட்கின்றார்கள். இதைத்தான் ஏற்றி பறைகொள்வான் என்று முதலான இடங்களில் ஊராருக்கு தாங்கள் பெற விரும்பிய பறை என்பதை காட்டுகின்றார்கள். அப்புறம் பல்லாண்டு சைப்பாரே அப்படிங்கிற பல்லாண்டு சைக்கிறது சங்கும் பறையும் முழங்கின்றிருக்கு. கோவிலில் வாத்தியம் கொள்வது, பெருமாள் ஏழப்புற இன்னும் பெருமாள் புறப்படாக போகிறது, ஒரு இது சங்கு ஊதின்னு இருக்கா, பறை அடிச்சுன்னு மூளை அடிச்சுன்னு இருக்கான், வாத்தியம் ஊதின்னு இருக்கான். அப்போ இதில் அத்தியாபகாலாம் என்ன செஞ்சுன்னு இருப்பான். இதில் நின்று இந்த இவருக்கு என்ன இவள் வருவதே சுவைப்பதற்கு அரையார் கோவிலில் வந்து என்னென்னா ஸ்ரீரங்கம் கோயில் அரையார் சேவை நடக்கும், அரையார் சுவாசர பாடங்கள் சொல்லிட்டு இருப்பார். இப்போல்லாம் என்ன சங்கும் பறையும் முழங்கச்ச இவன் என்ன சொல்கிறாங்கனாக்க, அதன் எதிரே நின்று எங்கள் எதிரே நின்று இத்திரளுக்கு இந்த கூட்டங்களுக்கு வந்து என்னால் கண்பற்றிட போகிறதுன்ட்டு திருஷ்டி கழிக்கிறதுக்காக பல்லாண்டு சைப்பாரை தர வேணும் என்கிறார். அதோடு இல்லாபடிக்கு கோல விளக்கே அப்படின்னா ஒருவரை ஒருத்தர் வந்து மங்களகரமாக இருப்பதற்கு கோல விளக்குன்னு பேர். நாங்கள் ஒருவரை ஒருவர் முகம் இருட்டில் நின்றுருக்கோம். நாங்கள் போகிறது எப்படின்னாக்க விடிய காலம் 7 மார்னிங் பண்ணின்னு இருக்கோம். அப்போ பனிமூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, யமுனைக்கரை கேட்கவே வேண்டாம். சாதாரணமாகவே நல்ல நாளே நல்ல வெளிச்சமாக இருக்கும் 6:30 மணிக்கு. இப்போ கேட்கணுமா என்ன, பனிமூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, வின்டர் காலம் வேறு, கண்ணே எதிர்க்கார யாரும் தடவை பார்க்கணும். அப்படி வந்து ஒருவரை ஒருவர் கண்டு முகங்கள் கண்டுவதற்கு எங்களுக்கு ஒரு அழகான விளக்கு வேணும். அருகில் இருப்பவர்கள் தானே வழக்க கொண்டு முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. யார் கொண்டு வர முடியும்? அருகில் நீ தானே கொடுக்க முடியும். எனக்கு அருகில் நீ தான் உட்காந்துருக்கு, எதிர்க்க 15 தண்ணி நீ தான் கொடுக்க போகிற, பாறையும் அருகில் இருக்க நீ தான் கொடுக்க போகிற, பல்லாண்டு பாரு கூப்பிட்டாப்பா பல்லாண்டு பாடு சொல்ல நீ தான் செய்ய போகிற. அப்புறம் விளக்கு யார் கொடுக்கறது? தூரக்கேருந்து எடுத்துகிட்டு வருவா, இந்தாம்மா விளக்குன்னு இப்படி எடுத்து கொடுக்கலாம், நம்ம கையிலேருந்து நான் தான் கொடுக்க முடியும், பக்கத்தில் கொடுக்க முடியும், அதாவது காண முடியும். அப்புறம் விதானம் மேல்கட்டின்னுவா, அதான் சொன்னேன் இல்லையா, பெருமாள் தெரிவியதில் எழுந்துட்டு வரைச்ச மழையெல்லாம் பெய்யும், 4 கம்பல் பெரிய மேல் படுதா மாதிரி போட்டு பந்தல் மாதிரி கையில் 4 பேர் 6 பேர் 4 3 4 பேர் பிடிச்சிட்டு பெருமாள் இடத்துல கையில் பிடிச்சிட்டு குடை மாதிரி, இது பெரிய குடைன்னு வச்சுக்கலாம், வேண்டாலும் பெருசாக இருக்கும். விதானம் பெருமாள் சுற்றி இருக்கும், ஒரு ட்ராப் தண்ணி உள்ளே விழாது. அதே போல் குளிர்காலத்து பனிகள் எங்கள் மேல் விழாமல் இருப்பதற்காக எங்களுக்கு ஒரு விதானமும் வேண்டும் என்னவா கேட்குறா. அப்புறம் கேட்கச்ச அதெல்லாம் சரிதாம்மா, பாஞ்சஜன்யம் போன்ற சங்கம் கண்ணில் பல அது பாஞ்சஜன்யங்கள் போல பல சங்கங்கள் பல கிடையாது, ஒரே ஒரு பாஞ்சஜன்யம்தான். அப்பாஞ்சஜன்யம் ஒன்றை கொடுத்தான். பாரோர்களெல்லாம் மகிழ பறைகரங்க அப்படிங்கிற அவன் என்ன செஞ்சான், பறையை காக்கிறேன் எங்கே போவான் பறைக்குன்னாக்க கவலையே படாத, குடக்கூத்தாடினா இல்லையா,
கூத்த குடமடத்தாளில் கோவிந்தனாம் எனா ஓடும்னு நம்மளோட பாசுரத்தில் பாடிச்ச அவள் பாசுர கூத்தாடின போது டொம் 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 மறுபட்ட அது தாளத்துக்கு தான் ஆடுறது கூத்தாடுறது. கூத்தாடின போது தன் திருவரில் பறை கட்டின்னு இருப்பானா, கையால் தட்டுவான், அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுவான், டான்ஸ் ஆடுவான் வெளியே. அதனால் திருவரையை கட்டிய பறையை சரிம்மா அடுப்பில் கட்டின்னு இருக்கேன், இடுப்பை தட்டி தட்டின்னு தான் டான்ஸே ஆடும் கூத்தாடும் போது சரி இந்த பறையை எடுத்துக்கணும். அவர்கிட்ட பறையை பாஞ்சஜன்யத்தை கொடுத்துட்டான், பறையை கொடுத்துட்டான். அப்புறம் திருப்பல்லாண்டு பாடுறது யாரை கொடுக்கணும்? அரையர் வேணுமா? அரையர் எங்கே போய் பிடிக்கிறது? அந்த காலத்துக்கு அப்புறம் அந்த அம்மாவார் காலத்துக்கு அப்புறம் தான் அரையர் கோவில்களை எம்பெருமான காலத்துக்கு அப்புறம் தான். அரையருக்கு எங்கே போகிறது இப்போ? அப்போ திருப்பல்லாண்டை யாரை பிடிக்கணும்? இப்போ அரையர் திருப்பல்லாண்டு பாடுவதற்கு பெரியாழ்வாரை கொடுத்தான். குலவிளக்கு என்று. குலவிளக்கு யார்? விளக்க கேட்குறாளே வாழ எங்கேருந்து விளக்கு போவோம், கையில் விளக்க வச்சுன்னு உட்காந்துங்க அவளை பார்க்குறதுக்கு. இல்லை பக்கத்தில் 5-6 விளக்கு கிஃப்ட்டில் இந்த காலத்தில் கிஃப்ட்டு கொடுக்குறாலாம் ஒருத்தர் வந்துட்டுருப்பா, பக்கத்தில் வரிசையாக ஆத்துட்டுருப்பான், ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டுருப்பா. இவன் இன்னும் தான் கேட்க போகிறா அப்படின்னு தெரியுமான்னு இவனுக்கு தெரியாது. அவள் கேட்கறத கொடுத்தாகணும், ஏன்னா வந்துட்டு கொடுத்து தான் ஆகணும்ட்டா. சரி பாஞ்சஜன்யம் சங்க கொடுத்தான். அப்புறம் தான் இடுப்பில் கட்டினா பறைய மோளத்தை கொடுத்தான். அடுத்தது திருப்பல்லாண்டு பாடுறதுக்காக பெரியாழ்வாரை கொடுத்தான். குலவிளக்குன்னு யாரை கொடுக்கறது? குலவிளக்கு என்று கொண்டாடப்பட்ட நப்பிண்ணை பிராட்டி இருக்கா இல்லையா, நப்பிண்ணை பிராட்டி என்கிற குலவிளக்கை இவாளை கொடுத்தானோ. அப்புறம் கொடி வேணுமே, ஒரு கொடி உண்டாது இவனுக்கு. அதான் சொல்லுவார் இல்லையா, மேலாப்பின்கீழ் வினைச்சிறுவன் சிறுகையுமே மேலாப்பின்கீழ் வருவானை விருந்தாவனத்தை கண்டோம்னு இவனுக்கு ஒரு கொடி யாருன்னா கருடனும். அப்போ கருடனோடைய கொடியை கொடுத்து விட்டான். சரி கருட கொடையாக கொடுத்துட்டான் அவளுக்கு. அதாவது கருடக்கொடி ஒன்றுடைய என்று புகழப்பெற்றவனாக கருடக்கொடி உடையவன். எப்போ பெருமாள் கருடக்கொடி இருக்கும். கருடக்கொடி ஒன்றுடையான் அப்படின்னு பெருமாளுக்கு பேர் விதி வச்ச. அப்பேற்பட்டு கருடக்கொடியை வாழ்க்கை கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான்? பாஞ்சஜன்யம், பறை, திருப்பல்லான் பெரியாழ்வார், நற்பின்னை, கருடக்கொடி கொடுத்துட்டான். அப்புறம் விதானமாக ஒன்று கொடுக்கணுமே, என்ன மேலே பேர் கட்டி கொடுக்கணுமே. யாரை கொடுக்கறது? சுற்றி முற்றி பார்த்தான். படுத்துன்ற ஆதிசேஷன், அதாவது தான் அவதரித்த போது அவதரித்து மதுரையில் அவதரித்து வசுதேவராக எடுக்கப்பட்டு யமுனையை கரை பண்ணிட்டு வரைச்ச மழை கொட்டுன்னு கொட்டுறது என்ன அன்று சரங்கள் மழை பெய்தால் போல ஒன்றும் கேப்பேல கொட்டின்னு இருக்கு. அப்போ என்ன செஞ்சான்னா ஆதிசேஷன் இவர் மேலே மழை பாடப்படான்ட்டு கொடையாக பிடிச்சுட்டானான். அதாவது மழை அந்த திருவனந்தாழ்வான கொடுக்குறது மனசு இல்லை இவருக்கு. ஏன்னா எங்கே போனால் அவன்கிட்ட பிரியவே மாட்டார், அவரு வேறு பெரிய மாட்டார், இவரும் அவனை பெரிய மாட்டார். அதனால் பெருமாள் என்ன செஞ்சாருன்னா, ஆண்டாள் பாடுறாள பெருமானரையில் பீதகவண்ணை வாடை கொண்டு என் வாட்டம் தண்ணீரே அப்படின்னு சொல்கிறா இல்லையா. தோன்ற பீதக வாடையை உடுத்த கலைஞன் பீதக வாடை உடுத்த கலத்ததுண்டுன்னு பாடுறோமே நம்ம பெரியார் சொல்கிறாரு. அப்படியே ஆசைப்பட்டிருப்பதால் அந்த அளவுக்கு பெயர் பெற்ற தன்னுடைய இடுப்பு துணியை கொடுத்து விதானமாக கொடுக்கிறாங்க அவளுக்கு. அவ்வாறு பார்த்து ஊராரிக்கு கொடுக்கலாமான்னு கேட்கச்ச, அதாவது இவன் கொடுத்தா ஒரு ஹானியும் கிடையாது அப்படின்ட்டு பெருமாளை எது வேணாலும் கொடுக்கலாம். ஊராறு சேர்ந்திருக்கும்போது பொன்னத்த வாடை குடக்கூக்களிட்டுன்னு போயிட்டு அவசியம் இல்லை. அதாவது ஊரால் சேர்ந்துருக்கா அத்தனை பேர் கோபிமார்கள். அதாவது வஸ்திரத்தை சுத்திண்டு போவான் கிருஷ்ணன் உடம்பு சரி இப்படி எடுத்துட்டு என்னாக்க பொன்னத்த வாடை குக்கூடலிட்டுன்னு நின்றுருப்பா.
நேற்றுக்கு வரேன்னு சொன்னேன், எங்கடா நீ போன, வரவே இல்லையே, உனக்கான யமுனைக்கரை பனிக்குதலில் உட்காந்துருக்கேன், யமன் நடுவாற்று நின்றுருக்கேன், பேச்சு அதில் பயப்படுற மாதிரி இது உத்திரி சுற்றின்னு போவானாம். இப்போ அது தேவையில்லை, ஏன்னா அத்தனை பேர் இங்கே இருக்கிறதுனால இந்த மறுபடியும் கூட இட்டு சுற்றுறது வஸ்திரம் தேவையில்லை, அந்த வஸ்திரத்தை அவளை மேல் கட்டியாக கொடு அப்படின்னு கொடுத்துட்டான். நான் அதாவது அவன் வந்து எவ்வாறு கொடுப்பது ஒரு அதாவது நீ இல்லாததெல்லாம் நான் எங்கேருந்து தேடுவேங்க நான் கண்ணம், இந்த மாதிரி கொடுக்க முடியாதெல்லாம் வேறு ஒவ்வொரு சொல்லும் பொழுது ஒவ்வொன்றிலும் ஒன்று கொடுக்கணும்னு சொன்னால் பரவாயில்ல, பல வேணும்னு அத்தனை பேரும் கேட்டாக்க நான் எங்கேருந்து போவேன் அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறா, உனக்கு அறியாதாவது ஏதாவது உண்டா, உனக்கு அறியாதுன்னு ஏதாவது உண்டா, ஒன்றுமே இல்லாமல் ஆலந்தளிரில் ஒரு சிறு குழந்தையாக வந்து உலகத்தை ஒன்று ஒன்றா போட்டு முழுகிட்டு வந்து நீ அகடி தகட நான் சாமர்த்தியப்படி ஒன்றால் ஆகாததாக இருக்கான்னு கேட்குறான். இதை வந்து பாலன் தனதுருவாய் ஏழுல கொண்டு ஆலிலையின் மேலண்டனை கண் வளர்த்ததென்ப ஆள் அன்று வேலை நீருள்ளதோ விண்ணுள்ளதோ மண்ணதோ சோலசு குன்றாய் சொல்லு அப்படிங்கிறார் அவர். குண்டெடுத்தாய் சொல்லுன்ட்டு. அப்பா நீ சிறுவனாக இருக்கிய குண்டெடுத்த செயலை போன்றதே ஆளிலே கணவந்தது அருளி செய்தார்கள் பொய்யாழ்வார். நீ ஆளிலே பண்டொரு நாள் அதாவது நீ போனியப்பா ஆதில் வந்து ஆடின்னு இருக்கு, அதுக்கு அதுக்கு ஆதாரம் ஆளிலைக்கு என்ன ஆதாரம், மண்ணா விண்ணா நீரா, அது ஒரு ஆதாரம். அப்படி வந்து அகடித கடனால செஞ்சு வந்திருக்கணும், ஒரு நாள் ஆகாது ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார்கள். அவ்வாறு இந்த பாசுரம் அப்படி இந்த பாசுரத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்க, இதில் இது நம்மாழ்வார் தன்னுடைய 10ஆம் 19ஆம் திருமொழி சூழ்விசம் படிமைகளில் வந்து சொல்லும் பொழுது பாலன்ன வண்ணத்துன் பாஞ்சதன்யமே இவ கேட்குறது என்ன சொல்கிறான்னாக்க, காலங்கள் வலம்பரி கலந்து, அதாவது காலங்கள் வலம்பரி வந்து பாசனாக்க 6ஆம் பாசில் வந்து 6ஆம் பாட்டில் வந்து சூழ்விசம் மணிமைகள் பாட்டில் வந்து வேள்விகள் மடுத்தலும் விரைகமழ் நரும்புகை காலங்கள் வலம்பரி கலந்தெங்கும் இசைத்தனர் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இந்த சூழ்விசம் சொல்கிறார். இவ கேட்ட பாலன பாஞ்சசன்யத்தை காலங்கள் வலம்பரி கலந்தெங்கும் இசைத்தனர் நம்மாழ்வார் பாடுக சூழ்விசம் மணிமையில். அடுத்தது சால பெரும்பறையே அப்படிங்கச்ச 4ஆவது பாசுரத்தில் என்னன்னாக்க, அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழங்கத்த அப்படின்னு சொல்கிறார். அதாவது எதிரெதிர்மையவர் இருப்பிடம் வகுத்தினர் கதிரவர் அவரவர் கையினரை காட்டினர் அதிர்குரல் முரசங்கள் அலைகடல் முழங்கத்த அப்படின்ட்டு பாஞ்சதன்யத்தை சால பெரும் பாஞ்சதன்யம் கேட்குறா இல்லையா, இந்த பாஞ்சதன்யத்தை நம்ம யாத்திரை போயின்னு இருக்கார், பர்வத யாத்திரை. வழியில் இதெல்லாம் நடக்கிறது சூழ்விசம் மணிகளில் சொல்கிறேன். நான் போகிற இடத்துல இதெல்லாம் இந்த எதிரெதிரிமையவர் இருப்பிடம் வகுத்தனா போகிற இடங்கள்லாம் டெண்டு போட்டு நல்ல வீடெல்லாம் கட்டி விதானங்கள்லாம் போட்டு வாங்க 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 எங்கேயாவது தங்கிட போகிறேன் அப்படின்ட்டு எல்லா உபச்சாரங்கள் நடத்துகிறான். அத்தனையுமே வரும். அந்த இடத்துல இதை போச்ச ஊதி உரசம் முட்டு 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 அழிக்கிற முரசெல்லாம் அது எப்படின்னா கடல் அலை போல் பேரழிக்கிறது தான். அதான் சால பெரும்பறை ஆண்டாள் சொன்னத்தை அதிரோட மோசங்கள் அலைகடல் முழங்கத்தை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பல்லாண்டு செய்ப்பாரே அப்படின்னு சொல்லும் பொழுது 3ஆவது பாசுரத்தில் தொழுதனர் உலகர்கள் தூபநல் மழை நல் மலர்மழை பொழிவனர் பூமியன் அளந்தவன் தமல் முன்னே எழுமின் என்று இருமருங் இசைத்தனர் முனிவர்கள். பல்லாண்டு செய்திருக்காள வள்ளாவளுக்கு அவர் இதை சொல்கிறார். அப்புறம் கோல விளக்கே அப்படிங்கச்ச அந்த பாசல வந்து கோல விளக்கே கொடியே விதானமே அப்படிங்கிற இடத்துல வந்து விதுவகை 10ஆம் பாசல வந்து என்ன சொல்கிறாருன்னா, கோல விளக்கு யார் காமிக்கிறான் கேட்டாலும் எனக்கு மூஞ்சி தெரியணுன்ட்டு இவர் போச்ச நம்மால் சொல்கிறார்.
விதுவகை புகுந்தனர் என்று நல்வேதியர் பதினில் பாங்கினில் பாதங்கள் கைவினர் நிதியும் நற்சுண்ணமும் நிறை கூட விளக்கமும் கோல விளக்கு விளக்கமும் மதிமுகமடந்தையர் ஏந்தினர் வந்தே அப்படின்ட்டு அந்த பாசுரம் சொல்கிறார். கொடியே விதானமே அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்கிறேன். ரெண்டாவது பாசுரத்தில் நாரணன் தமரை கண்டுகந்து நல்லீர் முகில் பூரண பொற்குடம் பூரித்தது உயர்விண்ணில் நீரணிக் கடல்கள் நின்றார்த்தன நெடுவரை கொடிய விதானத்துக்கு நெடுவரை தோரணம் நிறைத்து எங்கும் தொழுதனர் உலகே அப்படின்ட்டு நம்மளோட பாடி 4 ஐட்டத்தையும் சூரியசுமன் சொல்கிறார். இதெல்லாம் புகைச்சா எனக்கு வழியில் நடந்து எனக்கு கச்சரா இது மாதிரி சில புகைச்சா நடக்கிறது அப்படி சொன்னார். அதாவது இந்த பாசுரமானது நாம் அர்ச்சராதிகித மார்க்கமான வைகுண்டம் போகும் பொழுதும் நம்மாழ்வார் அனுபவித்த விஷயங்களையும் ஆண்டாள் 26ஆம் பாசுரத்தில் கேட்கின்றாள். காலப்பெரும்பறையே பல்லாண்டு செய்ப்பாரே பாலன்ன வெண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்பாடுடையனவே சாலப்பெரும் பறையே பல்லாண்டு செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே. நீ எங்களுக்கு ஆளின் நல்ல கண் வளர்த்தலையா நீனே? இதெல்லாம் பெரிய விஷயம் பாருன்னு ஒன்றுமே இல்லாமல் இருந்த நீ உன்னோட இந்த கிரிப்பு எங்கே இருக்க ஏழைக்கு நீரில் இருக்கா விண்ணில் இருக்கா மண்ணில் இருக்கா ஒன்றும் தெரியாது. அதுலேயே ஏதோ உட்காந்து ஆயில் வரல வச்சு இது வந்த பெரியமானி உன்னால் முடியாத ஒன்று கண்டா என்ன கண்டிப்பாக நீ எங்களுக்கு கொடுத்து தர வேண்டும் என்று ஆண்டாள் இந்த பாசுரத்தை கூறி தலை கட்டுகிறாள். ஆண்டாள் இத்துடன் 26ஆம் பாசுரத்தின் வியாக்கியானம் விளக்க முடிந்தது. இனி நாளை 27ஆம் பாசுரமான கூடார வில்லும் சீர் கோவிந்தா அனுபவிக்கலாம். ஆண்டாள் திருவிடைகளை சரணம். ஆழ்வார் எம்மனமான ஜீயர் ஆசாரியர் திருவிடைகளை சரணம். அடியேன் கார்பங்கடங்கள் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.